வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த விட நம்ம பார்க்க போறது ரெண்டு கிரைம் த்ரில்லர் சம்பவங்கள். ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அண்ட் ரெண்டுமே தரமான சம்பவங்கள். ஸோ தாராளமா ட்ரை பண்ணலாம். ரெண்டு எப்படி இருக்குன்ற மாதிரி, ஒன்னு படம், இன்னொன்னு வந்து டாக்குமெண்ட்ரிப்பா. ஸோ டாக்குமெண்ட்ரி ட்ரை பண்றவங்களுக்கு அதுவும் ட்ரை பண்ணலாம். அதுலயும் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே வேற லெவல் வெறித்தனமா இருக்குது. ரெண்டுத்தையுமே தெளிவா பார்த்துடலாம். எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து செக்டர் 36ன்ற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, இது நம்ம 12th ஃபெயில்ல இருப்பாரு அவரு, கொடூர காரணம். அதுல பார்க்கும்போது பாவப்பட்ட ஆளா, எப்படியாச்சும் பாஸ் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப பரிதாப ஆளா இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டேய் நீடா இவ்வளவு கொடூர காரணம் இருக்குன்ற மாதிரி அவர் பத்தின அந்த மைண்ட் செட்டே மாறுற அளவுக்கு மனுஷன் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். அது இந்த படத்துடைய பெரிய பிளஸ்ப்பா. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, குழந்தைங்க அடிக்கடி காணாம போறாங்க. அதுல போலீஸ்காரர் வந்து பெருசா நேர்மையானவர் தான், ஆனா அதுக்குன்னு ஓவர் நேர்மையா அதிகாரத்தையே தட்டி கேட்கிற அளவுக்கு, நியாயத்தை நிலநாட்டுற அளவுக்கான நேர்மையானவர் இல்ல. லைட்டா நேர்மையானவர். அவர் குடும்பத்துக்கு ஒண்ணுனா பொங்குவாரே தவிர மத்தபடி என்ன பாத்துக்கிறேன் என்னன்ற மாதிரிதான் இருப்பாரு. ஸோ அப்படிதான் ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது, எதுக்குடா நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், எதுக்குடா எஃப்ஐஆர் பொண்ணுன்ற மாதிரியே தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், டேய் உன் பொண்ணா நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்டா, அந்த கேஸை கையில எடுக்க, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இந்த கொடூர காரணம் எப்படி பிடிச்சாங்க, அவையே இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு இனி ஏகப்பட்ட சம்பவங்கள் தான் இந்த படமே. படத்துல பிடிச்ச விஷயம் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ராவா இருக்குமா. டே என்னடா இவ்வளவு கொடூரத்தை கொட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கட்டத்துல டிஸ்டர்ப் ஆயிடும். சோ அதனால இது வந்து 18+க்கான படம். இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 கெட்ட வார்த்தை வந்துடும். அதனால இதை ஃபேமிலியா ட்ரை பண்ணவே வேண்டாம். அதை தாண்டி டிஸ்டர்பிங்கா கொடூரமா வெட்டுறது கொல்றது இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதை விட கொல்றது கூட கம்மியா இருக்கும். இவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு போலீஸ் இன்ட்ரகேஷன் சீன் வரும். டேய் என்னடா அசால்ட்டா பேசுற, எனக்கு இந்த வில்லன் கேரக்டரை அவன் டிசைன் பண்ணதே, அவன் இன்னசென்ட் ஆனா கொடூரக்காரன். எப்படா இன்னசென்ட் ஆனா கொடூரக்காரன், திமுறாவும் நடந்துப்பான், அதே டைம் அவன் இன்னசென்ட். இந்த ரெண்டு லேயரையும் இந்த மனுஷன் போட்டு விளையாடி இருக்காரு பாருங்க. போலீஸ் கிட்ட பேசுறான்றதையே மறந்து, டேய் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே ஷாக் ஆகும். அதை விட அந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்படிதாங்க பண்ண, இப்படிதாங்க நடந்துச்சு, இதுக்காக தாங்க பண்ணுன்னு சொல்ற இடம்லாம் தூக்கி வாரி போற அளவுக்கு இருக்கும். அதை விட தூக்கி வாரி போடுற சம்பவம் கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது. ட்விஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா இந்த படத்துல. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இவனா பண்ணிருப்பான் அப்படிலாம் இல்ல. சீன் ஆரம்பிக்கும் போதே, படம் ஸ்டார்ட் ஆகும் போதே இவன் இந்த வேலையை பார்க்கறான், இவர் இதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு தெளிவா சொல்லிருவாங்க. இது உண்மை சம்பவங்கள் நடிப்பையா தான் எடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்படிதான் நடக்கும், வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். அண்ட் இதுல முக்கியமா அந்த போலீஸ் கேரக்டர் சொன்னால, இதுல யாருமே நல்லவனும் கிடையாது. அதாவது ஒன்னும் ரொம்ப கெட்டவன், இல்ல கொஞ்சம் கெட்டவன், மீடியம் கெட்டவன், அவ்வளவுதான். ஏன்னா இந்த போலீஸ்காரனும் ரொம்ப நல்லவனா இருந்தா எல்லா கேஸையும் விசாரிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் கேஸ் எஃப்ஐஆரே போடாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இவரு நல்லவன், கொஞ்சம் நல்லவன், அவர் குடும்பத்துக்கு மட்டும் நல்லவன், மத்தவங்களுக்கு ஓகே, என்ன வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன், என்ன ஓர வேலை வாங்குற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுற ஆளு. ஆனா ஒரு கட்டத்துல குய்யாலுடே என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நான் இந்த விஷயத்த பண்ணுவேன்டான்ற மாதிரியே இறங்கி அடிக்கிற இடம்லாம் வெயிட்டா இருக்கும். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸை தாண்டி டிஸ்டர்பிங்கான விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள், இது எல்லாமே கொட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப ராவா, இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் தாண்டா வேணும் அப்படின்னு தேடுறவங்க தயவுசெய்து இதை ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியா மட்டும் ட்ரை பண்ணவே பண்றாதீங்க. 18+ சமாச்சாரங்கள் தூக்கலா இருக்குது. அதை விட முக்கியமா கெட்ட வார்த்தை கொட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஏரியாலாம் நான் ட்ரையே பண்றது இல்லப்பா, அவ்வளவுதான் ஆகாதுப்பான்னா இதை அப்படியே அவாய்ட் பண்றேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை அப்படியே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இவங்க அத்தனை அம்சங்களும் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடூரத்தை தான் நான் வெயிட் பண்ணி ரசிச்சு என்ஜாய் பண்ணுவேன்னா கட்டாயம் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. சரி, அப்படியே ரெண்டாவது டாக்குமெண்ட்ரி வரேன். நான் இந்த டாக்குமெண்ட்ரினும் போது எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கும், கிரைம் த்ரில்லரே பொறுமையா தான் போகும், இதுல டாக்குமெண்ட்ரி இன்னும் ஜவாதான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே வேற இருப்பாங்க, அதுல என்னடா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சில பேருக்கு தோணும். அதனால டாக்குமெண்ட்ரி பக்கம் வரமாட்டாங்க. எனக்கு லைட்டா அந்த மைண்ட் செட் இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் மொத்தமா உட்காந்து பாத்துருவேன். அப்படிதான் இதை ட்ரை பண்ணேன். இந்த டாக்குமெண்ட்டோட பேரு இன்டு தி ஃபயர் தி லாஸ்ட் டாட்டர். இது 2 எபிசோடு தான், ஒரு படமாவே எடுத்துக்கலாம். ஒன்னு 1.25 hour, இன்னொன்னு 1.25 hour, மொத்தமா ஒரு 2 hour படமாவே நினைச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். சரி, இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, அம்மா வந்து தன்னுடைய பொண்ணை தத்து கொடுத்துட்டாங்க. நம்மளால பாத்துக்க முடியாது, நமக்கு அந்த சப்போர்ட்டிவா யாருமே இல்லைன்னு சொல்லி பொண்ணை தத்து கொடுத்துட்டாங்க. என்ன நினைப்பாங்க, சரி அவ போற இடத்துலயாவது அவன் நிம்மதியா இருப்பா, நம்மளாலதான் பாத்துக்க முடியல, அவங்களாச்சும் நல்லபடியா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு காணாம போயிட்டா. இவன் நான் தத்து கொடுத்த, ஐயோ என் பொண்ணை நான் இன்னொருத்துக்கு தத்து கொடுத்தேன்ற குற்ற உணர்ச்சியில இவங்களும் இருக்கிறாங்க. இதுல அவ காணாம போனதுனால ஒருவேளை என்கிட்ட இருந்தாலாச்சும் அவன் நல்லா இருந்திருப்பாளே, இப்ப மொத்தமா இல்லாம போயிட்டாளேன்ற அந்த ஒரு இதுல நான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா போலீஸ்காரங்க எல்லாம் கேஸை முடிச்சிட்டாங்க, கேஸ் க்ளோஸ்ட், அவ காணாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. இல்ல
இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன்னு எந்த லெவலுக்கு இறங்கி விசாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சில பேரும் வந்தாங்க. ஸோ மொத்தமா சேர்ந்து ஒருத்தர் ஒரு ட்ராக்ல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத இன்ட்ரெஸ்டிங்காவே ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஓகே அப்படியே பொறுமையா சொல்ல போறாங்க, இப்படிதான் முடிச்சாங்க இப்படிதான் பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஒரு தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர், நான் ஸ்பாயில்லாம் பண்ணலப்பா, ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இது நல்லா இருக்கே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கேரக்டர் சொல்றதெல்லாம், ஓ இப்படிலாம் இருக்கான்ற மாதிரி நான் அப்படியே படத்தோட இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் கதை கேட்கற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படியே இமேஜின்ல ஓடுது. ஏன்னா இதுல வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடுநடுல சித்தரிக்கப்பட்டவன்ற மாதிரி சில சீன்ஸ் அப்படியே ஷூட் பண்ணி காட்டுவாங்களா. இதுல நான் அப்படியே இமேஜின் பண்ணி ஒரு படமா இருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சீன் அப்படியே ஒரு இந்த கேரக்டர் சொன்னல, அது ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணோம். டேய் என்னடா இது, எப்படி அப்படி ஒரு வேலையை பார்த்தீங்கன்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுது. அதுக்கப்புறம் கொய்யால நீ எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் நான் உட்காந்து இதை பாத்துறேன்டான்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் அந்த இடத்துல இருந்து கிரியேட் ஆச்சு. எனக்கு அது வரைக்கும் கூட சரி அவங்க பொண்ணை தத்து கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணு காணாம போயிட்டா, இந்த கேஸை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மல் டோன்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அப்படியே பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு. இது என்னதான்டா ஆச்சுன்ற மாதிரி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ரியல் ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டும் போது டேய் நீடா இந்த வேலையை பார்த்தன்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கிரைம் டிராமா, ட்விஸ்ட் நிறைஞ்ச கற்பனையா எழுதுற கதையில நாமளா யோசிச்சு ட்விஸ்ட் கொடுக்கலாம், நிஜத்துல ரொம்ப ரொம்ப ட்விஸ்டா நடந்திருக்குன்னு ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. அதனால இந்த டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் பிடிச்சதுப்பா. ஸோ இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாக்குமெண்ட்ரி டைப் ரொம்ப பொறுமையா போதுங்க, அவ்வளவு பொறுமையா எனக்கு தாங்காதுங்க. பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ரி அப்படிதான் இருக்கும். படமா வேணும்னா நீங்க செக்டர் 36 படத்தை ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் டாக்குமெண்ட்ரி டைப்ல கிரைம் த்ரில்லர்னு வந்துட்டேன்னா அது எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன்னா இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சது. அதுலயும் எனக்கு இந்த சம்பவத்தெல்லாம் டே நீங்க படமா பண்ணீங்கன்னா அந்த மொமெண்ட் இன்டர்வல் பிளாக்கா வச்சீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. இதுல எனக்கு நிஜத்துல வில்லத்தனம் காட்டுற விஷயங்கள் எல்லாம் கூட ஓகே, இதுல நிஜத்துல அந்த போட்டோஸை மட்டும் காட்டுறாங்களா, எனக்கு அந்த போட்டோஸே ஒரு மாதிரி பயம் வர அளவுக்கு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு அடிக்கடி போட்டோவை பார்த்து இவளுக்கு என்ன இருக்குமோன்ற மைண்ட் செட்ல நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணும்போது ஏன்டா இப்பெல்லாம் காமிக்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. நிஜ சம்பவத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகளும் இருக்குது. அப்படி ஒண்ணு ட்ரை பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ரி ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட்ரி பொறுமை அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, சும்மா ராவா கெட்ட வார்த்தை தூக்கலா இருந்தாலும் கொஞ்சம் கொடூரமா அதிகமா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் வேணும்னா செக்டர் 36 ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரியே நீங்க வேணா ஃபேமிலியா ட்ரை பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் படத்தை சத்தியமா ஃபேமிலியோட ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னுமே படங்கள் இருக்குதுப்பா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவா போட்டுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.